அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் வேர்ல்டு கப் 2024 மேட்ச் நம்பர் 16 நெதர்லாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் எங்கே ப்ளே பண்ண போகிறாங்க? நியூயார்க்கில் ப்ளே பண்ண போகிறாங்க. நியூயார்க்கான பிச் ரிப்போர்ட் பக்காவாக நம்ம சொல்ல போகிறோம். அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கங்க. பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம், யார் வின் பண்ணுவாங்க, ஜிஎல்ல எப்படி ரெஸ்கி கேப்டன் யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் கேப்டன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நம்ம போடுறதே நம்ம ப்ளே பண்ணுறதுக்காக தான். ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு டெஃபினட்டாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ நியூ பீப்புள்ஸ் பார்த்துக்குங்க. உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய நண்பர்கள் வியூஸ் பார்க்க மாட்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரே கிடையாது, நோ ப்ராப்ளம். பார்க்குற நண்பர்கள் நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸ்வீராக நீங்கள் ஜிஎல் வின் பண்ணலாம். நம்ம கொடுக்குற மாடல் டீமை யூஸ் பண்ணிட்டு அதில் சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம ரிஸ்கி கேப்டன் விசி, ஸோ அதர் கேப்டன் விசிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்வீராக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம பிரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இது இந்த மேட்சை பொறுத்தளவில் நம்ம டார்கெட் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய டீமு, ஒரு சின்ன டீமு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பெரிய டீமு, நெதர்லாந்து வந்து ஒரு சின்ன டீமு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். சவுத் ஆப்பிரிக்கா வின்னிங் டீம். ஸோ இந்த பர்டிகுலர் வெனியூவில் ஃபஸ்ட் பவுலிங் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் பவுலிங் எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்ம கெஸ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, அந்த டைமில் பார்ப்போம். மேக்ஸிமம் பவுலிங் ஃபேவராக அந்த பிச்சு இருக்கும், ஃபாஸ்ட் பவுலிங் ஃபேவராக. ஸோ அதை பற்றி பேசுவோம். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ ப்ரைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளேயிங் 11 பார்த்துலாம். 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11 ப்ரீவியஸாக ப்ளே பண்ண அந்த சேம் பிளேயிங் 11ஓட தான் போவாங்க, அதில் மாற்றம் இருக்காது. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தளவில் குயின்டன் டிகா, ஹென்ட்ரிக்ஸு, மார்க்ரம், ஸ்டூப்ஸு, கிளேசான், மில்லர், ஜான்சன், கேசி மகாராஜ், காகிஸ்டோ ரபாடா, ஆண்ட்ரி நோட்ஸே, போர்ட்மேன். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெதர்லாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது லெவிட், எம்போ தாவூத், வி சிங்கு, எங்கல் பிரெட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட்ஸ், பேஸ்டிலீட், நிடாம்னரு, டிவான் பீக், பிரிங்கிள், வான் மீராக்கன், கிங்மா. ஸோ இந்த கிங்மா பிளேஸ் மட்டும் கிளைண்ட் 2 பிளேஸ் இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர், அவங்க வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நோ சேஞ்சஸ். ஸோ இதான் 2 டீம்ஸ்னுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்பொழுது இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பார்க்கும்பொழுது பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பேட்மேன், ஆண்ட்ரி நோட்ஸே, காகிஸ்டோ ரபாடா, ஜென்சன் 4 பவுலரும் பக்காவான ஃபாஸ்ட் பவுலர், நல்ல சூப்பர்பான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. கேசி மகாராஜும் டீசெண்டாக இருக்கார், நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ 5 பவுலருமே பக்காவாக இருக்காங்க. ஸ்வீராக வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் அவங்க தான் வின்னிங் 100%. சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன வாய்ப்பு நெதர்லாந்துக்கு. அதர்வைஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நியூயார்க் பிச்சை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக பேட் பண்ணவே முடியல. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு 100 ரீச் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா பேட் பண்ணால் ஒரு 130 வரலாம், நெதர்லாந்து பேட் பண்ணால் ஒரு 100க்கு உள்ளே வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கோரிங் பேட்டர்ன் ஸ்வீராக இருக்க போகுது. அதை கெஸ் பண்ணி நீங்கள் டீம்ஸ் போடுங்க. ஸோ இந்த பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பேருமே ஸ்டிக் பண்ணி போகிறாங்க. 5 பேருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஓவர்ஸை, எல்லாருமே 4 பேர் சவுத் ஆப்பிரிக்கா சைடை பொறுத்தவரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரி நோட்ஸே ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்தார். காகிஸ்டோ ரபாடா ஒரு டீசன்ட் பவுலிங் கொடுத்தாரு. ஜென்சன் சூப்பர்பான பவுலிங் கொடுத்தாரு. பார்ட்மேன் ஒரு டீசன்ட் பவுலிங் கொடுத்தாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் விசி வர்ற அளவுக்கு எபிலிட்டி அப்படின்னா இப்போ வந்து காகிஸ்டோ ரபாடா, நோட்ஸே ஓரளவு டீசெண்டாக கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்சனை பொறுத்தளவில் அந்தளவுக்கு கேப்டனாக சூஸ் பண்ணலை. அவர் கேப்டனாக அந்த மேட்ச் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இனிஷியல் ஓவர் அண்டு மிடில் ஓவர் அவர் தான் பவுல் பண்ணுறாரு. இனிஷியல் அண்ட் மிடில் வீசக்கூடிய பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அந்த பர்டிகுலர் வெனியூவில். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரெஸ்கியாக ட்ரை பண்ணுறதுனா ஸ்வீராக நீங்கள் ஜென்சனை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து காகிஸ்டோ ரபாடா அண்ட் நோட்ஸே. இப்போ நோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கேப்டனாக வந்தார். ஸோ இந்த மேட்ச் ரபாடா கேப்டன் வந்து நோட்ஸே வீசி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட கெஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில டீம்ஸ் போடுங்க. மேக்ஸிமம் பவுலர்ஸில் போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதர்வைஸ் இல்லைன்னா ஆல்ரவுண்டர்ஸில் போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த பவுலிங்கை பொறுத்தளவு அது மாதிரி கேசி மகாராஜ், அதாவது பொறுத்தவரை நெதர்லாந்து பொறுத்தளவில் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கேசி மகாராஜ் செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேச்சுனா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பிளேயராக சூஸ் பண்ணிக்க. அது மாதிரி பார்ட்மேன் சூப்பர்பான பவுலிங் கொடுத்துட்ருக்காரு, ஒரு டீசெண்டாக கொடுத்துட்ருக்காரு. ஒரு சில டீம்ஸ் வேணால் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நம்ம பிக் பண்ணி போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஒரே ஒரு விஷயம், நெதர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா 2022 நடந்த T20 மேட்சஸில் சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா
நெதர்லாந்தை பழி தீர்க்குமா? சுயரா பழி தீர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கான ஒரு முன்னேற்பாடோடு தான் இறங்குவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட்டு, பேட்டிங் டீசெண்டாக இருக்குது. பக்காவான ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் தான். ஸோ அதனால் குயின்டன் டிகாக் மாதிரி பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீமை வந்து வச்சு செய்வாங்க. சப்போஸ் அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அடிக்கும்போது ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக அவுட் ஆகவும் பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 2 விஷயத்தை பார்த்துங்க. ஹென்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி டீம்ஸ்ட்டு ஓரளவு டீசெண்டாக ப்ளே பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்ரம், ஸ்டோப்ஸ் எனி ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளேசான் ஃபஸ்ட் பவுலிங் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் மஸ்ட்டு ட்ரையாக வச்சுக்கலாம். இல்லை நம்ம விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கனாலும் சுயராக பேட்டிங் வரும். அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது நம்ம கிளேசான ஓரளவு டீசென்ட் பேட்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ மில்லர் ரொம்ப ரேராக தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வச்சுங்க, மைண்டில் வச்சுங்க. ஸோ அதை பொறுத்தளவில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு எதிராக ஹென்ட்ரிக்ஸோட பேட்டிங் கிரேட்டாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு நம்ம ஒரு ரிஸ்கிக்கு விசி வேணால் ட்ரை பண்ணலாம். கேப்டனாக ட்ரை பண்ணவே கூடாது. அதர்வைஸ் பிளேயராக பிக் பண்ணுறது மேக்ஸிமம் பவுலர்ஸில் கேப்டனாக போகிறது தான் பெட்டர். இப்போ ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஎல்ல ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டூப்ஸ் கொடுத்தாரு. கிளேசானை பொறுத்தவரை ஐபிஎல்ல ஒரே ஒரு மேட்ச் தான் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கடுத்து அதர்வைஸ் நிறைய மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவுட் ஆனார். ஆனால் ஒரு ஸ்பின்னரை நல்லா ஆடுவார். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சில் கிளேசானோ அல்லது குயின்டன் டிகாக்கோ ஒரு பெஸ்ட்டான பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக குயின்டன் டிகாக் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை கேஸ் பண்ணி ஒரு சில டீம்ஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கங்க. ஸோ மேக்ஸிமம் பிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் தாராளமாக வந்து குயின்டன் டிகாக்கை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இந்த பிச்சு கண்டிப்பாக அவருக்கு சூட்டபுளாக இருக்காது. அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கிளேசான மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் குயின்டன் டிகாக்கை மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கலாம், அதுலேயும் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நெதர்லாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது பவுலிங் சைடை பொறுத்தவரை கிங்மா பொறுத்தவரை கிளைன். ஸோ அந்த பிளேஸில் என்ன ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங்கான நியூயார்க் பிச்சு அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணவே முடியல. ஸோ லாஸ்ட் மேட்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ப்ளே பண்ண ஒரு 2 மேட்ச்சுமே ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோரில் தான் அவுட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றதுனால ஃபஸ்ட் பேட்டிங் நிதானமாகவே பேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வான் பீக்கு பேஸ்டி லீடு, இங்கே வான் மிராகன் 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, 2 ஸ்பின்னரோடு இருக்காங்க. ஆனால் பிரிங்கிள் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருப்பார். இந்த கிங்மா பிளேஸில் கிளைன் வரதுக்கான ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பேஸ்டி லீடு ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், பேட்டிங் வந்தாலும் ஒரு 30+ ரன் அடிக்கலாம். அது மாதிரி விக்கெட் பவுலிங் பண்ணாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மஸ்ட் பிக்காக வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வான்பிக் அதிக அளவு கேப்டன் விசியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு சுமாலிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் லீடுக்கு போகலாம். அதே பெட்டர். வான்பிக் போகிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் ஒரு மேட்ச் வந்து விக்கெட்லெஸ்ஸாக இருப்பார். ஸோ இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருக்கான விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது வான்பிக்கை பொறுத்தளவில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் எப்போவுமே ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்ட்ஸ் சுயராக இருப்பார். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை நம்ம ஒரு மஸ்ட் பிக்காக கூட ட்ரை பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கிள் பொறுத்தளவில் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர். லெக் பிரேக் பவுலருக்கு எதிராக ஸ்பின்னருக்கு எதிராக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பிரிங்கிளையும் மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பராக பவுல் பண்ணி ஒரு 89 பாயிண்ட்ஸ் 3 விக்கெட் கால் எடுத்திருந்தார். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கங்க. இந்த 4 பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீசிங்கை பொறுத்தளவு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். இந்த பிச்சுக்கு சப்போர்ட்டான ஒரு பிளேயர் கிடையாது. ஆனால் தாவூதை பொறுத்தளவில் ரொம்ப நிதானமாக நின்று சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக ஆடுவார். இப்போ வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸே வேறு லெவலில் இருக்குது. நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கார். தாவூதை வேணால் நீங்கள் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்குது. இந்த டாப் 4 பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் பேட்டரை தான் நீங்கள் பிக் பண்ணணும். ரொட்டேஷன் பேசிஸில் மாற்றி பிக் பண்ணி பாருங்கள். எங்கள் பிரேக் கூட ஒரு சில மேட்சஸ் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு ஆஃப் லைக் பவுலர் தான். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிங்மா இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப் லைக் பவுலராக கண்டிப்பாக எங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொட்டேஷன் பேசிஸில் உங்கள் டீம்ஸை ட்ரை பண்ணும்போது எங்கள் பிரேக்கு சுயராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, அது மாதிரி நிடாமலர் பேட்டிங்கில் ஒரு டீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் ஆடி இருக்காரு ஓடிஐயில். ஸோ ஆனால் அதுக்கடுத்து ஒரு டீசெண்டான பேட்டிங்கை கொடுக்கல. ஸோ அந்த அடிப்படையில் நிடாமலர் வேணால் நீங்கள் ரொம்ப ரிஸ்கியாக ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, பவுலர்ஸை பொறுத்தவரை சப்போஸ் நெதர்லாந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் வான்பிக்கு பேஸ்லி லீடு வான் மிராகன் மஸ்ட் பிக்காக வச்சுக்கணும். பிரிங்கிள் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலாக இருந்தால் அந்த 3 பவுலர்ஸில் வான் மிராகன் கூட நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு பிரிங்கிளை நீங்கள் மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதான் 2 டீம்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிளேயிங் 11. இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2022 நடந்த மேட்ச்சு. ஸோ இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை வின் பண்ணாங்க நெதர்லாந்து. வெறும் 158 ரன் தான் அடித்தாங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் கம்ப்ளீட்டாக தோற்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பிராண்டன் க்ளோவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 3 விக்கெட் கால், கிளேசான் சூப்பரான ஒரு 2 விக்கெட் கால் எடுத்தார். ஸோ இவங்கெல்லாம் இப்போ பேஸ்டி லீடு மட்டும்தான் பிளேயிங் லெவலில் இருக்கார். ஸோ இவங்க 2 பேர் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா
பேட்டிங்கில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை பாருங்கள். ஏக்கர்மேன் கூட டீசெண்டாக பேட் பண்ணியிருந்தார். ஸோ மற்ற பேட்ஸ்மேன்லாம் இப்போ இல்லை. ஸோ அப்படிங்கிறனால சுயரா வந்து நெதர்லாந்தை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அதில் பெரிய குழப்பம் வேண்டாம். ஸோ இதில் வந்து ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளேசான், குயின்டன் டிகாக், ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், ஸோ இவங்கெல்லாம் ஹை பிக்ஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் நோ ப்ராப்ளம். ஹென்ட்ரிக்ஸை மஸ்ட் பிக்காக வச்சுங்க. இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்க்கு எதிராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் விக்கெட் காலியாகும். அந்த மாதிரி கேஸ் பண்ணும்போது இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க நெதர்லாந்து அப்படின்னா குயின்டன் டிகாக் நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே கிளேஸான பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஹென்ட்ரிக்ஸை வந்து பெஸ்ட்டாக வச்சுங்க. இந்த 3 பிளேயர்ஸில் ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நான் கெஸ் பண்ணும்போது குயின்டன் டிகாக் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் வந்து குயின்டன் டிகாக்கை வந்து மஸ்டாக பிக்காக வச்சுட்டு கிளேஸானா ட்ராப் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது. ஏன்னா கிளேஸானுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடையாது. குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கார். ஸோ அப்படிங்கிறதுனால ஆனால் செகண்ட் கீப்பிங்காக இருந்தால் மட்டும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் குயின்டன் டிகாக்கை ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மார்க்ரம் ஒரு சில டீம்ஸில் ரொம்ப ரேரான டீம்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பிக் பண்ணிக்கங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே இந்த 3 பவுலர்ஸுமே இம்பார்ட்டன்ஸாக சுயராக இருக்க போகிறாங்க. நீங்கள் ட்ராப் பண்ணுறோன்னா வான் மிராக்கனை ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களாம் ஆல்ரவுண்டர் பொசிஷனில் இருக்கலாம். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கிறதுனால சுயராக நீங்கள் பிக் பண்ணிங்க. ஒன் பிக் அண்ட் பெஸ்ட் லீட் 2 பேரையும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ட்ராப் பண்ணுறதுனா சுயராக நீங்கள் யார் ட்ராப் பண்ணணும். இந்த பெஸ்ட் பிக்கில் 10 பேரை பிக் பண்ணிக்காங்க. இதில் வந்து வான் மிராக்கன் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மஸ்ட் பிக்காக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் குயின்டன் டிகாக்கை ட்ராப் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கிளேஸான ட்ராப் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு சில டீம்ஸில் நீங்கள் மார்க்ரம் ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி இவங்களுக்குலாம் நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் பேஸ்லீடு, ஹென்ட்ரிக்ஸு, ஸோ இந்த மற்ற இருக்கக்கூடிய மொத்தம் 6 பிளேயர்ஸை வந்து மஸ்ட் பிக்காக வச்சுங்க. 6 பிளேயர்ஸ் இங்கேருந்து மஸ்ட் பிக்காக வச்சுட்டு மற்ற பிளேயரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி, ஆனால் இங்கேருந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயராக இருக்கணும். என்னை பொறுத்தவரை 3 பிளேயர்ஸ் வரை நீங்கள் மஸ்ட்டாக ட்ராப் பண்ணி ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஜிஎல்லில் வின் பண்ண முடியும். அந்த மைண்டில் வச்சுங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக பவுலிங் ஃபேவரான பிச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ நான் என்னுடைய ஐடியா படி நான் வந்து ஹென்ட்ரிக்ஸை மஸ்ட் பிக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஐடியா படி இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்ரம் கூட மஸ்ட் பிக்காக வச்சுட்டு இந்த 3 பேர்லேருந்து ஒரு 2 பேர் ட்ராப் ஆவாங்க அல்லது ஒருத்தர் ட்ராப் ஆவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னுடைய ஐடியா படி ஹென்ட்ரிக்ஸை மஸ்ட் பிக்காக வச்சுட்டு இந்த 3 பேர்லேருந்து 2 அல்லது 1 ட்ராப் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ லீஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்கெல்லாம் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. மில்லர் மாதிரி பேட்ஸ்மேன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணணும். செகண்ட் பேட்டிங்காக ட்ரை பண்ணக்கூடாது. ஸ்டோப்ஸை ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பேட்ஸ்மேனும் வச்சுக்கலாம். இப்போ எட்வர்ட்ஸை மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். நிறையா மேட்சஸ் சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் எட்வர்ட்ஸை பெரிய டீம்ஸ்க்கு எதிராக பக்காவான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் எட்வர்ட்ஸை மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எந்த ஆகுதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டியும் உண்டு அவருக்கு. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸில் இப்போ வந்து சென்சன் லீஸ்ட் வீக்கில் வந்து சென்சனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்தவரை இங்கேருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா எட்வர்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். எந்தாவது ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து சென்சன் ட்ரை பண்ணுங்கள். பிரிங்கிள் இந்த மாதிரி 4 பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் மற்ற பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேசியும் மகாராஜ் நான் ஒரு ஆவரேஜ் பிக்கில் நான் மஸ்ட் பிக்காக காமிச்சிட்டோம். பார்ட்மேன் ஒன் சைடாக டீம்ஸில் கம்பல்சரி பிக் பண்ணிங்க. சில நேரங்களில் எக்ஸ்பென்சிவாக போகக்கூடிய பவுலரும் கூட. ஸோ அதனால் பார்ட்மேன் வந்து ஒரு சில டீம்ஸ் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டான பிச்சு மிடியில் பவுல் பண்ணுவார். ஸோ நம்ம பிக் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாலும் டீமில் வரக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பார்ட்மேனை மேக்ஸிமம் ஒரு 50% ட்ரை பண்ணி பாருங்கள் ரொட்டேஷன் பேசிஸில். ஸோ ஓகே, அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3 பிளேயர்ஸையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம். மற்ற பிளேயர்ஸில் வந்து எடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை பற்றி ஸ்டூப்ஸ் வேணால் ஒரு சில டீம்ஸை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் மில்லருக்கு போங்க. ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல்லில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ரெக்கமெண்ட் படி எட்வர்ட்ஸை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து ஜென்சன், கேசி மகாராஜ், பிரிங்கிள் இந்த மாதிரி ஒரு 4 பிளேயர்ஸை இந்த 4 பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ஜிஎல் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கேப்டன் விசியோட கொஞ்சம் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டரான டீம்ஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக கேப்டன் விசியில் வந்து பார்த்தீங்கன்னா வான்பிக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேஸ்டி லீடு ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் பெஸ்ட்டு கேப்டன் விசி போகிறீங்கன்னா பேஸ்டியில் நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா நீங்கள் பேஸ்டி லீடு போட்டுக்குங்க. அது மாதிரி வான்பிக்கு போகிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் இப்போ நோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கேப்டனாக வந்தார். இந்த மேட்ச் ரபாடாவோ அல்லது வந்து சென்சனோ கேப்டன் இருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மாற்றி யோசிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். குயின்டன் டிகாக்கை பெஸ்ட்டாக கேப்டன் விசியில் ட்ரை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா இந்த 4 பிளேஸில் ட்ரை பண்ணுங்கள். குயின்டன் டிகாக்கை ட்ரை பண்ண வேண்டாம். இது ஏன்னா முழுக்க கம்ப்ளீட்டாக பவுலிங் ஃபேவரான ஒரு பிச்சு. ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது
கிளேஸான ஒரு விசியை ட்ரை பண்ணலாம். அது மாதிரி ஹென்ட்ரிக்ஸும் விசியை தான் ட்ரை பண்ணணும். கேப்டனாக ட்ரை பண்ணுறதுனா இந்த 3 பிளேயர்ஸ் பவுலர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கேப்டனாக ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, ஒரு மாடல் டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இதில் வந்து நான் பார்த்தேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங். நான் நோட்ஸையுடைய இந்த பர்டிகுலர் வென்யூவில் அவருடைய ரெக்கார்ட்ஸ், அதாவது நோட்ஸையுடைய பவுலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய பவுலிங் டக்குன்னு பவுன்ஸ் ஆகும், மீடியமாக ஒரு ஃபேஸில் போகும், நல்லா ஃபேஸில் போகும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும் பால், பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டிக் அடிக்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறையா பவுல்டர்லாம் இருக்கார். இந்த மாதிரி 3 வேரியேஷன் கொடுக்குறதுனால அகைன் ஸோ அவரை கொஞ்சம் பார்த்து ஆடுவாங்க. அந்த மாதிரி பார்த்து ஆடுனாலுமே விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 3 விக்கெட் வரை எடுக்கலாம் சம்டைம். ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் நான் வீசியாக கொடுத்துருக்கேன். காய்க்சர் ரபாடாவும் அந்த மாதிரி விஷயங்களை பவுல் பண்ணுவார். ஏன்னா நிறைய ஸ்விங் பண்ணுவார். அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுன்சிங் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டிக்கை நோக்கி பவுல் பண்ணும், அந்த ஸ்டெம் டு ஸ்டெம்ப் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டியும். ஸோ அதனால் மாற்றி வச்சு சப்போஸ் நீங்கள் ஜென்சன் கூட கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வேரா நல்ல ஒரு டீம் அமைவதற்கான ரிஸ்க் எடுக்கிறது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளேஸானோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குயின்டண்டிக்காக ட்ராப் பண்ணி ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி அந்த இடத்துல எட்வர்ட்ஸை கொண்டு வாங்க. ஏன்னா எட்வர்ட்ஸில் மஸ்ட் பிக்கு சொல்லியிருக்கோம், எட்வர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே பிரிங்கிள் பெஸ்ட் இவங்க 3 பேரையும் வச்சு தான் ஆகணும். ஸோ மற்ற ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அதாவது அவங்க சரி தாவூத்லாம் நீங்கள் பிக் பண்ணி போகலாம், எட்வர்ட்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பிக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு டீம் அமையிருக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேப்டன் விஷயம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துருந்தால் கண்டிப்பாக நான் ஜென்சனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவரை கேப்டனாக போட்டு நீங்கள் இந்த பவுலர்ஸில் யாரை வேணாலும் வீசியாக போடுங்க, இல்லை ஆல்ரவுண்டர்ஸ் கூட நீங்கள் வீசி போய்க்கலாம். இந்த மாதிரி கூட வீசி போய்க்கலாம். டிஃப்ரெண்ட் டீம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிரேம் டீம்ஸ் வேணால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், டெலகிராம் குரூப்பான லிங்க் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்பில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வின்னிங் 3.5 lakh ஹையஸ்ட்டு. ஸோ மோர் டைம்ஸ் 1 lakh 10 20 37 அந்த மாதிரி 40,000 இந்த மாதிரி நிறையா வின் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி இது போன்ற ஒரு மேட்ச்சை வந்து ஸ்வேரா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முழுக்க பவுலர்ஸ் தான் கேப்டன் வீசி கொடுக்க போகிறோம். ஸ்வேரா வின் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச்சை பயன்படுத்தி ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு முயற்சிப்பவர்கள் ஸ்வேரா ஜாயின் பண்ணிக்கங்க. 20 டீம்ஸ் அண்ட் 10 டீம்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் உடனே யோசிக்காதையே ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.